அனைவருக்கும் வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு தமிழ்நாட்டில் கூடிய ஒவ்வொரு அரசு கட்சிகளும் தயாராகி வரக்கூடிய இந்த வேளையில நாம் தமிழர் கட்சி ஒருபடி முன்னே சென்று தேர்தல் அறிக்கையை செயல்பாட்டு வரைவு என்ற அடிப்படையில வெளியிட்டிருக்காங்க. சீமான் சொல்வதெல்லாம் சாத்தியம் தானா? 1000 ரூபா கூட சாத்தியம், 2000 ரூபா கூட சாத்தியம், இலவச பஸ் சாத்தியம். ஆனா சீமான் சொல்றதெல்லாம் சாத்தியம் தானா என்று கடந்த 10 ஆண்டு காலமாகவே நாம் தமிழர் கட்சி தேர்தலுக்கு வந்த பிறகு பல்வேறு கேள்விகள் எழுந்து கொண்டே இருந்தது. இந்த முறையும் நாம் தமிழர் கட்சி சாத்தியமான தேர்தல் வரைவை கொடுத்திருக்கிறதா, இல்லை அசாத்தியமானதை கொடுத்திருக்கிறதா, எதை கொடுத்திருக்கிறது அப்படிங்கிறதா இந்த காணொலியில நம்ம தெளிவா பார்க்க போறோம். நீதி வழங்கும் போது அண்ணன், தம்பி, சொந்தம், பந்தம், பணக்கார, ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா. நாயத்தை மட்டும் தான் சொல்லணும். பொதுவா தேர்தல் அறிக்கை அப்படின்னாலே மக்களுடைய மனசை கவரக்கூடிய, மக்களை ஈர்க்கக்கூடிய அறிக்கைகள் தான் மக்கள் எதிர்பார்ப்பாங்க அப்படின்னு நம்பப்படுது. அப்படிதான் அரசு கட்சிகளும் கொடுப்பாங்க. எது இலவசமா எந்த கட்சி கொடுக்குறாங்க? ஒருத்தர் மிக்சி கொடுத்தா ஒருத்தர் கிரைண்டர், ஒருத்தர் டிவி கொடுத்தா ஒருத்தர் ஸ்கூட்டி, ஒருத்தர் செல்போன் கொடுத்தா ஒருத்தர் ரீசார்ஜ் பண்றேன், ஒருத்தர் 1000 கொடுத்தா இன்னொருத்தர் 2000. இப்படித்தான் இலவசங்கள் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் இல்ல, இந்தியாவிலே ஒரே ஒரு அரசு கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையில் மட்டும்தான் இலவசங்களை நாங்கள் எதிர்க்கிறோம், எந்த இலவசத்தையும் நாங்கள் கொடுக்க மாட்டோம், தூறல்களால் பயிர்கள் விளையாது, ஆறுதலால் காயங்கள் ஆறாது, அழுவதால் எதையும் அடைந்துவிட முடியாது, என் தேசத்தை நாசமாக்கிய ஒரே சொல் இலவசம் என்ற குன்றக்குடி அடிகளாருடைய வார்த்தைக்கேற்ப இந்த 1000, 2000 ஆடு, மாடு, மிக்சி, கிரைண்டர், அண்டா, குண்டா, தோடு, தொங்கட்டா, லேப்டாப்பு, சைக்கிள், இந்த எந்த இலவசமும் கிடையாது என்று வெளிப்படையாக ஒரு கட்சி அறிவித்திருக்கு. அப்ப வேற என்னதான் செய்ய போறீங்க? மக்களுக்கு சேவை செய்ய வேண்டாமா? நாம் தமிழர் கட்சியுடைய தேர்தல் அறிக்கையவே அண்ணன் சீமான் அவர்கள் எப்படி வெளியிட்டிருக்காரு அப்படின்னா, நீர், வயிறு, உயிர், அறிவு, பயன், வளர்ச்சி. நீர் முதன்மையானது. நீரின்றி அமையாத உலகில் யார் யாருக்கும் வானின்றி அமையாத உலகின் நீர் இலவசம். அனைவருக்கும் தரமான குடிநீர் இலவசம். நீ 1000 ரூபா கொடுக்குற, ஆனா 1 லிட்டர் பாட்டிலே 20 ரூபா. மாசத்திற்கு ஒரு நாள் ஒரு நாளைக்கு ஒரு சராசரி மனிதன் 3 லிருந்து 5 லிட்டர் தண்ணி குடிக்குன்னு சொல்றாங்க. நீங்க ஒரு வீட்டினுடைய தேவைக்கு 4 பேர் இருக்காங்கன்னா குறைந்தபட்சம் 15 லிருந்து 20 லிட்டர் தேவை. இன்னைக்கு ஒரு கேன் வாங்கினோம்னா 40 ரூபா. அப்போ ஒரு நாளைக்கு ஒரு வீட்டுக்கு 40 ரூபா செலவு பண்ணா நீங்க கொடுக்குற அந்த 1000 ரூபா பத்தாது, தண்ணிக்கே பத்தாது. சமையல் பண்ண தண்ணீர், அப்புறம் தனி மனிதனுடைய குடிநீர் தேவை தனியா இருக்கும். அப்போ அந்த நீரை விலை கொடுத்து வாங்கக்கூடாது, நீர் விற்பனைக்கு அல்ல அப்படிங்கிறத நாம் தமிழர் கட்சி தங்களுடைய தேர்தல் அறிக்கையில சீமானவர்கள் அறிவிச்சிருக்காரு. நீர் விற்பனைக்கு இல்லை, நீர் என் மக்களுக்கானது. மேலிருந்து பொழிகிற மழை நீர் விவசாயத்துக்கானது, நிலத்தடி நீர் மக்களுக்கானது. இதை தூய்மைப்படுத்தி தூய குடிநீராக அனைவருக்கும் 8 கோடி மக்களுக்கும் இலவசமா தண்ணி கொடுப்பேன். தண்ணியை காசு கொடுத்து யாருமே வாங்கக்கூடாது என்ற நிலையை உருவாக்க வேண்டார். அதே போல இந்த ஆற்று நீரை உறிஞ்சக்கூடிய அனைத்து தொழிற்சாலைகளும் பாரபட்சமின்றி இழுத்து மூடப்படும். ஆத்து நீரை மாசடையக்கூடிய ஆத்து நீரை வச்சு பெப்சி, கோக்கு இந்த கம்பெனிலாம் கட் பண்ணிடுறாரு. அதே போல விவசாயத்திற்கு நீர்நிலைகளை உருவாக்குவோம். இது நாங்க வந்தா 1000 தரோம் 2000 தரோம்னு சொன்ன கட்சிகள்லாம் 50 வருஷமா ஆண்டு தமிழ்நாட்டுடைய அத்தனை நீர்நிலைகளையும் நாசமாக்கிட்டாங்க. எந்த ஏரி குளத்தையும் தண்ணி இல்லை. இன்னைக்கும் தண்ணீரை 10 அடிக்கு கீழே மக்கள் இந்த தேத்தாங்கோட்டையை வச்சு தேர்த்தி எடுக்கிற நிலைமை ஏற்படுது. ஆனா நாங்க வந்தா எங்கள் முன்னோர்கள் பேர்ல கரிகால் சோழன், ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன் இவங்க பேர்ல முன்னோர்கள் பேர்ல தமிழ்நாடு முழுக்க நீர்நிலைகள் உருவாக்கப்படும். புதிய ஏரிகள், புதிய குளங்கள், புதிய கம்மாய்கள், புதிய குட்டைகள், தமிழர்களுடைய நீர் மேலாண்மை வாட்டர் மேனேஜ்மெண்ட் அடிப்படையில் ஆறு, ஏரி, தாங்கல், ஏந்தல், கம்மாய், கரணை, ஊரணி, குளம், குட்டை இந்த அடிப்படையில் நீர் மேலாண்மை வகுக்கப்பட்டு புதிய ஏரிகளும் குளங்களும் உருவாக்கப்படும். ஏற்கனவே இருக்கக்கூடிய ஏரிகளும் குளங்களும் தூர்வாரப்படும் என்பதை நாம் தமிழர் கட்சி தங்களுடைய செயல்பாட்டு வரைவில் அறிவிச்சிருக்காங்க. அதே போல கழிவு நீருக்கென்று தனி வாய்க்கால், மழைநீருக்கென்று தனி வாய்க்கால். இங்க பிரச்சனையே மழைநீருக்கும் கழிவு நீருக்கும் ஒரே வாய்க்கால் இருக்கு. அதனாலதான் வெள்ளம் வருது. அதனாலதான் மொத்தமான சாக்கடை கொண்டு போய் ஆத்துல கலக்குது. இந்த கழிவு நீரை சுத்திகரிக்கக்கூடிய சுத்திகரிப்பு ஆலைகள், வெள்ள நீர் நேராக ஆத்துல போய் கலந்து வாய்க்கால் வழியாக கலந்து அது விவசாய தேவைகளுக்கும் நிரம்பி வழிஞ்சால் அது கடலுக்கும் திருப்பி அனுப்பப்படும். இது நாம் தமிழர் கட்சியுடைய செயல்பாட்டு வரைவு நீர் மேலாண்மையில. நீருக்கு அடுத்தபடியாக மனிதனுடைய முக்கியமான தேவை நீர், வயிறு. வயிறு அப்படிங்கிறது நம்மளுடைய உணவு தேவை. மக்களுடைய உணவுக்கு யாரிடத்திலும் கையேந்த முடியாத அளவுக்கு இன்னைக்கு பருப்பு கையேந்தி நிற்குது. பல்வேறு உணவுப் பொருட்களை வெங்காயத்தை இறக்குமதி பண்றோம், தக்காளி இறக்குமதி பண்றோம், நெல்லை கூட இறக்குமதி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். உணவு தேவைக்கு கையேந்தி நிற்க வேண்டிய சூழல் ஏற்படுது.
நான் காரை இறக்குமதி பண்ணிக்குவேன், பைக்கை இறக்குமதி பண்ணிக்குவேன், வாட்சை இறக்குமதி பண்ணிக்குவேன், ஆனா என்னுடைய உணவை நான் இறக்குமதி பண்ண முடியாது. என் நிலம் அப்படிப்பட்ட நிலம். அதனால இங்க விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து அரசே நியாய விலைக்கடை போல குறிஞ்சி அங்காடி, மருதம் அங்காடி, நெய்தல் அங்காடி, இப்படி பல அங்காடிகளை உருவாக்கி அங்க மக்களுக்கு குறைந்த விலையில இந்த பொருட்கள் கொடுக்கணும். தமிழ்நாடு முழுக்க ஒரே விலையில காய்கறி, இங்க கோயம்புத்தூர்ல ஒரு விலை, மதுரையில் ஒரு விலை, திருநெல்வேலியில் ஒரு விலை, ஒரே விலையில காய்கறி. அதை வந்து அரசே எடுத்து அரசே விளைநிலங்களை உருவாக்கி அரசே விவசாயம் செய்து அந்த அரசே மருதம் அங்காடி, குறிஞ்சி அங்காடின்னு சொல்லி நவீனப்படுத்தப்பட்ட அங்காடிகள்ல விற்பனை செய்யும். ரேஷன் கடை போல தமிழ்நாடு முழுக்க அங்காடிகள், அதாவது டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் போல அரசு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் நடத்தும் அப்படின்னு சொல்லி நாம் தமிழ்ச்சி அறிவிச்சிருக்கு. இது சாத்தியமான பலர் கேட்கிறாங்க. பல்வேறு நாடுகளில் சாத்தியப்பட்டிருக்கு என்பதை அண்ணன் சீமானவர்கள் காணொலியா போட்டி கட்டார். இதெல்லாம் இங்க சாத்தியப்பட்டிருக்கு. ஆவின்ல பால் வாங்கி அரசு விற்குது, ஒரு பாலை மட்டும் அரசு விற்குது. அது போலவே தக்காளி, கத்திரிக்காய், அது போலவே அரிசி பருப்பு, அது போலவே கடலை மிட்டாயி, அது போலவே கருப்பட்டி, அது போலவே பதநீர், இது எல்லாத்தையும் விற்பனை செய்ய முடியாதா? விற்பனை செய்ய முடியும். இதுதான் மாற்று பொருளாதாரம். ஒரு பக்கம் மக்களுடைய உணவு தேவை பூர்த்தி செய்யப்படுது, இன்னொரு பக்கம் அரசு அது விற்பனைப்படும் மூலமாக அரசுக்கு வருமானமும் வருது. உணவு தேவை பூர்த்தியான உடனே மனிதனுடைய தேவை வந்து உயிர் தேவை, மருத்துவ தேவை. நீங்க மருத்துவமனையில், அரசு மருத்துவமனையில் ஒரு அமைச்சரை போய் சிகிச்சை எடுக்க முடியாத நிலைமைக்கு தள்ளப்பட்டு தமிழ்நாடு அரசுமனை எப்படி இருக்குன்னு தெரியும். ஆனா அண்ணன் சீமானவர்கள் சொல்வது என்பது காய்ச்சலிருந்து புற்றுநோய் வரை அனைவருக்கும் தரமான சுகாதாரமான மருத்துவத்தை இலவசமாக தருவோம். நீர் இலவசம், விவசாய செய்யக்கூடிய பொருட்களை வந்து அரசே விளைவித்து மக்களுக்கு கொடுக்குது, அதே போல மருத்துவத்தை இலவசமாக கொடுக்குது, அதே போல கல்வி இலவசம். இது ஏற்கனவே 2014 சீமானவர்கள் சொல்லி அதை எப்படி செய்வோங்கிறத இந்த முறை காணொலி காட்சியா போட்டு காட்டியிருக்காரு. இதான் கல்வி சாத்தியமான்னு கேட்கிற நிலத்துல புதிய தனியார் கல்லூரிகள், பள்ளிக்கூடத்துக்கு அனுமதிகளுக்கு கடுமையான ரெஸ்ட்ரிக்ஷன். இருக்கிற கல்லூரிகள் பொது சேவை செஞ்சா மட்டும்தான் அது நீட்டிக்கப்படும் அதோடைய லைசன்ஸ். அரசு புதிய பள்ளிக்கூடங்களை, கல்லூரியை உருவாக்கி கிராமத்தை நோக்கி அந்த கிராமத்து மாணவர்களை கிராமத்தில் இருக்கிற இடத்திலேயே பள்ளிக்கூடம், கல்லூரி, மருத்துவமனை இதை உருவாக்கி கொடுத்துருவேன் என்கிற உறுதிமொழியை சீமானவர்கள் கொடுத்திருக்காரு. அதை எப்படி செய்வோம், எப்படி மற்ற நாடுகள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, அதுக்கு என்ன மாதிரியான பொருளாதாரத்தை நான் உருவாக்குவேன் அப்படிங்கிறதா அடுத்தது. அதுதான் வந்து மிக முக்கியமாக பயன் வளர்ச்சி, நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலை உருவாக்கம். மற்ற எல்லா தொழிற்சாலைகளும் பாரபட்சமின்றி இழுத்து மூடப்படும். நீங்க வந்து கோயம்புத்தூர், திருப்பூர் இந்த பகுதியில் பின்னலாடை இருக்கு, அது நடக்கப்படும். தமிழ் முதலாளிகளுடைய கூட்டு தயாரிப்புல அரசும் இணைந்து செல்லும், தனி முதலாளிகளும் அது போல தொழிற்சாலை வைக்கலாம், அவங்கள ஊக்குவிப்பாங்க. நெசவு தொழில் ஊக்குவிக்கப்படும். ஆனால் அதை தவிர்த்து விட்டு நிலத்தை நாசமாக்கக்கூடிய, நிலத்தை நாசமாக்காத, நீர்வளத்தை நாசமாக்காத, சுற்றுச்சூழலை மாசுபடுத்தாத எல்லா தொழிற்சாலைகளும் நீட்டிக்கப்படும், புதிதாகவும் உருவாக்கப்படும். ஆனால் நிலத்தையும் வளத்தையும் நீரையும் காற்றையும் சுற்றுச்சூழலையும் மாசுபாடு ஏற்படுத்தக்கூடிய எந்த தொழிற்சாலைக்கும் அனுமதி கிடையாது. அது முழுமையாக இழுத்து மூடப்படும் என்பதை அண்ணன் சீமானவர்கள் அறிவிச்சிருக்காரு. மக்களுக்கு குறைந்த விலையில வேளாண் பொருட்கள், மக்களுக்கு வந்து கல்வி இலவசம், மருத்துவ இலவசம், குடிநீர் இலவசம், இந்த 3 வந்துட்டாலே மக்களுடைய தேவைகள் குறைஞ்சிரும். அதற்கு எப்படி சோர்ஸ் ஆஃப் இன்கம் கொண்டு வருவேன்? இப்போ நீங்க வந்து விஜய் அறிவிக்கிறாரு 2500 ரூபாய் அறிவிக்கிறாரு, ஐயா ஸ்டாலின் 2000 ரூபாய் அறிவிக்கிறாங்க, ஐயா எடப்பாடி 2000 ரூபாய் அறிவிக்கிறாங்க. ஆனா எப்படி இந்த பொருளாதாரத்தை நாங்கள் கொண்டு வருவோம், இந்த கடனை நாங்கள் எப்படி ஈடுகட்டுவோம்னு யார்ட்டையும் எந்த விதமான திட்டமும் இல்லை. 50 ஆண்டுகள் ஆண்ட கட்சியோட திட்டம் இல்லை. ஆனால் சீமான் திட்டம் வச்சிருக்காரு. சீமான் என்ன விவசாயம் பார்க்க சொல்லுவாரு, ஆடு மாடு மேய்க்க சொல்லுவாரு, படித்தவனெல்லாம் வந்து மாடு மேய்க்க சொல்லுவாரு, மடித்தவனெல்லாம் வந்து விவசாயம் பார்க்க சொல்லுவாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அண்ணன் சீமானவர்கள் சொல்லக்கூடிய அந்த தற்சார்பு பொருளாதாரம் என்பது வாங்கருவாலை தூக்கிக்கிட்டு, பழைய கஞ்சி தூக்கிக்கிட்டு, லுங்கியை மடிச்சு கட்டிக்கிட்டு வயக்காட்டில் போய் காக்கா விரட்டுற விவசாயம் கிடையாது. விவசாயத்தில் நவீன தொழில்நுட்பத்தை, விஞ்ஞானத்தை, அறிவியலை, அதாவது இன்னைக்கு இருக்கக்கூடிய என்னென்ன ஹை டெக்னாலஜி இருக்கோ அதை நான் என்னுடைய விவசாயத்தில் புகுத்துவேன். அந்த அடிப்படையில் தக்காளி 1000 ஏக்கர் தக்காளி, பக்கத்திலே தக்காளி ஜாம், சாஸ் தயாரிக்கக்கூடிய தொழிற்சாலை, அதை உலக நாடுகளுக்கு ஏற்றுமதி, உள்ளூர் தேவை, வெளி மாநில தேவை, வெளிநாட்டு தேவைக்கு ஏற்றுமதி. அப்போ இந்த ஏற்றுமதி பண்றதுல தக்காளி சாஸ் தயாரிக்க தொழிற்சாலை உருவாக்குனா அதுல ஆயிரக்கணக்கான படித்தவனுக்கும் படிக்காதவனுக்கும் வேலை இருக்கும். அங்க என்ன தக்காளி பறிக்கிற விவசாயம் மட்டும் வேலை பார்க்க முடியாது. பக்கத்திலேயே ஒரு MBA பட்டதாரிக்கு, ஒரு IT ஊழியருக்கு, அப்புறம் வந்து அங்கே
சயின்டிஸ்டுக்கு எல்லாத்துக்கும் ஒரு எம்டெக் பயோடெக்னாலஜி முடிச்சவங்களுக்கு எல்லாத்துக்குமான வேலையை அந்த தக்காளி தொழிற்சாலை கொடுக்குது. அதே போல பனை, சீமானிலையும் பனையரை வெட்டுவார், அது தெளிவாக சொல்லியிருக்காரு. பனைனா நான் பனையோட நவீன தொழில்நுட்பத்தில் எந்திரங்களை கண்டுபிடிச்சு நீ உலக நாடுகள் இருக்கு, அந்த எந்திரத்தை கொண்டு வந்து லிஃப்ட் மாதிரி இன்னைக்கு ஹைடெக்கான ஹிட்டாச்சி இல்லையா வண்டி, அது மாதிரி ஜேசிபி மாதிரியான வண்டிகளை உருவாக்கி அதுல இருந்து நேராக போய் லிஃப்ட் மாதிரி சட்டம் பட்டணம் போட்டுனா நேராக போய் பனையை ஏற போறாங்க, தூய்மைப்படுத்தி வர போறாங்க. இப்படி பனை கிட்டத்தட்ட 840 பொருட்களை வந்து பனை தருது. அதை வச்சு அதுல இருந்து ஆயிரக்கணக்கான கோடிகளை வந்து நாம் வந்து பொருளாதாரமாக ஈட்ட முடியும். அதே போல தென்னை, பொள்ளாச்சி பகுதியில் அதிகமாக தென்னை இருக்கு. தென்னையிலிருந்து தென்னை சார்ந்த பொருட்கள், வெறும் இளநீர் மட்டும் கிடையாது, தேங்காயிலிருந்து தேங்காய் முட்டாயி, நார்லேருந்து சனது வைக்கிற தொழிற்சாலை அப்படின்னு அதுல பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கான வேலை வாய்ப்பு. தென்னை மட்டும் கிடையாது, தென்னை, பனை, அதே போல வந்து வாழை, அதே போல கரும்புலேருந்து கரும்புச்சாறு எடுத்து அதிலிருந்து சர்க்கரை, அதிலிருந்து அதை சார்ந்த தொழிற்சாலை, அதே போல வந்து எள்ளிலிருந்து எள் சார்ந்த பொருட்கள், எண்ணெயை வந்து அரசே உற்பத்தி பண்ணி ஒரு தனியார் இன்னைக்கு வந்து எண்ணெயை விற்க முடியுது. 1 லிட்டர் நல்லெண்ணெய் 400 ரூபாய். ஒரிஜினல் அது கிடைக்குமானா அது சந்தேகம் தான். ஆனால் அரசே அதை தயாரித்து இது போல குறிஞ்சி அங்காடி போல, மருதம் அங்காடி போல அந்த அங்காடிகளில் விற்கப்படும். குறிஞ்சி அங்காடியில் மலை சார்ந்த பொருட்கள், மருதம் அங்காடியில் மருது நிலத்தில் என்னென்ன விளையுமோ அது சார்ந்த பொருட்கள் விற்கப்படும். அப்போ எண்ணெயை அரசே கொடுக்குது. நியாய விலக்கல் ரேஷன்களில் கிடைப்பது போல தூய்மையான எண்ணெயை கொண்டு போய் அரசு மக்கள் கொடுக்குது. அதே போல அதை ஏற்றுமதி பண்ணுது. அதே போல வந்து சூரியகாந்தியிலிருந்து சூரியகாந்தி எண்ணெய், சோளத்திலிருந்து அது சார்ந்த பொருட்கள், இப்படி ஒவ்வொரு விளைநிலங்களையும் உருவாக்கி அந்த விளைநிலத்துக்கு பக்கத்திலே தொழிற்சாலை உருவாக்கி அந்த தொழிற்சாலையில வேலை வாய்ப்பை உறுதிப்படுத்துவேன். இப்போ இங்க இருக்கக்கூடிய ஃபேக்டரிஸ் எல்லாம் இழுத்து மூடிட்டா, அதாவது நாசக்கார மண்ணை வளத்தை நாசமாக்கக்கூடிய ஃபேக்டரிஸ் எல்லாம் எடுத்து மூடிட்டா எங்களுக்கு வேலை வாய்ப்பு என்ன செய்கிறது, நாங்க எங்க போறதுன்னு கேட்கக்கூடிய அத்தனை பேருக்குமான வேலை வாய்ப்பை நான் கொடுக்குறேன். உனக்கு தேவை கவர்மெண்ட் ஜாப் தானே, அதை தர்றேன்னு சொல்லி காணொலியா நீ வெறுவடியா வரைவா வெளியிட்டாரு. அது யாருக்கும் போய் பெருசா ரீச் ஆகல, அது யாருக்கும் போய் சேரல. சீமான் மாடு மேய்க்க சொல்றாரு, ஆடு மேய்க்க சொல்றாருன்னு சொல்லி கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நான் படித்த, நீ என்ன படிச்சிருந்தாலும் உனக்கு தகுந்த வேலையை என்னால் கொடுக்க முடியும் அப்படிங்கிறத சீமான் வந்து இந்த காணொலி வாயிலாக, அது ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி உருவாக்கப்பட்ட அந்த காணொலி வாயிலாக மிக தெளிவான ஒரு தேர்தல் அறிக்கையை கொடுத்திருக்காரு. அதே போல மதுவினால் வரக்கூடிய வருமானம் என்பது குஷ்டரோகியின் கையில் இருக்கக்கூடிய வெண்ணெய்க்கு சமம் என்று பேரறிஞர் அண்ணாதுரை அவர்கள் சொன்னாங்க. அந்த அடிப்படையில் நாம் தமிழர் கட்சி வந்தால் ஓராண்டிற்குள் முழுமையான பூரண மதுவிலக்கை சாத்தியப்படும். தமிழருடைய மதுபானம் என்ற அடிப்படையில் தேசிய பானமாக தென்னங்கல்லு பணங்கள் அறிவிக்கப்பட்டு அது அரசே கல்லு கடைகளை நடத்தும் என்று அறிவிச்சிருக்கார். கல்லுக்கான தடை முழுமையாக நீக்கப்படும். அது மூலமாக லட்சக்கணக்கான பனையர்களுக்கான வாழ்க்கை மீட்கப்படும் என்று அறிவிச்சிருக்கார். மிக முக்கியமான நாம் தமிழர் கட்சியின் முதல் முழக்கமே தலைநகரை மாற்றுவோம், தமிழகத்தை மாற்றுவோம். இன்னைக்கு சென்னையில் தலைநகர், சென்னையில் சட்டசபை, சென்னையில் முதலமைச்சர் வீடு, சென்னையில் அமைச்சர்களுடைய வீடு, சென்னையில் சட்டசபையினுடைய சட்டமன்ற விடுதி எல்லாமே இருக்கு. ஒரு எம்எல்ஏவை பார்க்கணுமா, ஒரு அமைச்சரை பார்க்கணுமா, ஒரு துறை ரீதியான அதிகாரிகளை பார்க்கணுமா, சென்னைக்கு தான் ஓட வேண்டியிருக்கு. செக்ரட்டரியேட் சென்னை நோக்கி மொத்த தமிழ்நாடும் சென்னைக்கு படையெடுக்குது. இதை பிரித்து நிர்வாக வசதிக்காக 5 தலைநகராக பிரிக்கப்படும். தமிழ்நாட்டினுடைய தலைநகர் திருச்சியில் அமைக்கப்படும். அதாவது தமிழ்நாட்டின் நிர்வாக தலைநகர், சட்டசபை, முதலமைச்சருடைய அலுவலகங்கள், அமைச்சருடைய அலுவலகங்கள் திருச்சிக்கு மாற்றப்படும் என்று சீமான் அறிவிச்சிருக்காரு. இதை 1980 காலகட்டத்தில் எம்ஜிஆர் அவர்கள் வந்து திருச்சி அமைக்கலாம் அப்படின்னு ஒரு யோசனைக்கு வந்தாரு. அது சாத்தியப்படாம போயிடுச்சு. திருச்சியில் இடம்லாம் வாங்கி போட்டதா சொல்லுவாங்க அவருடைய சட்டசபை அமைப்பதற்காக. அதை வந்து 2016 நாம் தமிழர் கட்சி 5 தலைநகர் என்று அறிவிச்சிருந்தாங்க. அதையே இந்த தேர்தல் அறிக்கையிலையும் நிர்வாக வசதிக்காக சென்னை தொழில்நுட்பத்திற்கான, துறைமுகத்திற்கான தலைநகராக செயல்படும், நிர்வாக தலைநகராக திருச்சி செயல்படும், மதுரை தமிழர்களுடைய கலை பண்பாட்டுக்கான தலைநகராக செயல்படும், கன்னியாகுமரி தமிழருடைய மெய்யியல் தலைநகராக, சுற்றுலா இதுக்கான தலைநகராக செயல்படும், கோவை தமிழ்நாட்டுடைய வணிக தலைநகராக செயல்படும் என்று 5 தலைநகராக வச்சிருக்காங்க. சென்னை, கோவை, திருச்சி, மதுரை, கன்னியாகுமரி தமிழ்நாட்டுடைய 5 தலைநகரங்களாக பிரித்து நிர்வாக வசதிக்காக பிரித்து செயல்படுத்தப்படும். உண்மையிலேயே இது செயல்படுத்தப்பட்டா பரவலான வளர்ச்சி இருக்கும். நீங்க வந்து ஒரு ஜிம்முக்கு போய் உடற்பயிற்சி செய்யும்போது கை மட்டும் வளர்ந்தா அது வீக்கம், உடம்பு முழுக்க வளர்ந்தாதான் அதுக்கு பேர் வந்து நல்ல டெவலப்மெண்ட், நல்ல குரோத். அதுபோல சென்னை மட்டும் வீங்கிட்டு போகுது, அதுக்கு அடுத்தபடியாக கோயம்புத்தூர் கொஞ்சம் வளருது, அப்புறம் மதுரை கொஞ்சம் வளருது, போக போக தேயுது. அப்போ இது 5ஆ பிரிக்கப்படும் போது தமிழ்நாடு முழுக்க வளர்ச்சி அடையும், எல்லாருக்குமான வளர்ச்சியா இருக்கும். இதுதான் சரியான வளர்ச்சியின் அடிப்படையில்
5 தலைநகராக தமிழ்நாடு பிரிக்கப்படும் என்று அண்ணன் சீமான் அறிவிச்சிருக்காரு. உண்மையிலே மிகச்சிறந்த போல்டான அறிவிப்பு, ஒரு தொலைநோக்கு பார்வையான அறிவிப்பு. அதே போல ஆற்று மணல் கொள்ளை, கனிம வள கொள்ளை, இயற்கை வள சுரண்டல் முழுமையாக தடுத்து நிறுத்தப்படும். கல்குவாரி தொழிலாளர்கள், கல்குவாரி ஊழியர்கள், இவருடைய வாழ்க்கை தரம் மேம்படுத்தப்பட்டு இன்னைக்கு கல்லை உடைத்து குவாரி தொழில் செய்யக்கூடிய எத்தனையோ கல் உடைக்கும் தொழிலாளர் இருக்காங்க. அவங்க வாழ்க்கையும் பார்க்க வேண்டிய தேவை இருக்கு. முறைகேடாக நடத்தப்பட்ட குவாரிகள் இழுத்து மூடப்படும். முறை அரசினுடைய அனுமதி பெற்று முழுமையான உரிமம் பெற்று நடத்தப்பட்ட குவாரிகள் முழுமையாக கண்காணிக்கப்பட்டு அவருக்கான உரிமம் கொடுக்கப்படும் என்பதையும் நாம் தமிழர் கட்சி அறிவிச்சிருக்கு. மிக முக்கியமாக எந்த தேர்தல் அறிக்கையிலையும் மொழியை பற்றி ஒரு வார்த்தை கூட இருக்காது. சும்மா திருக்குறளை தேசிய நூலாக்குவோம், மொழிக்கு முக்கியத்துவம் கொடுப்போம், தமிழ் வளர்ச்சி பாடுபடுவோம்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரு கட்சியினுடைய தேர்தல் வரைவு மட்டும் இல்லாமல் இன்னைக்கு தேர்தல் அறிக்கை வெளியிட்ட சீமான் அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் தமிழ் மொழி எப்படி செதஞ்சிருக்கு, இப்போ எப்படி அது மீட்கப்படணும் என்பதை ஒரு 20 நிமிடம் பேசினார். தமிழ்நாட்டினுடைய தமிழர்கள் தமிழ் மொழி உங்களுக்கு பற்றுன்னு ஒன்று இருந்தா, தமிழ் மொழி தான் உங்க தாய்மொழியா இருந்தா, தமிழை உண்மையிலே நீங்கள் நேசிப்பதாக இருந்தால் அண்ணன் சீமானுடைய இன்றைய தேர்தல் அறிக்கையினுடைய காணொலி, வரைவு வெளியீட்டு காணொலி எல்லா ஊடகங்களும் இருக்கு. உண்மையிலே எல்லா ஊடகங்களும் நன்றி சொல்லணும். முதல் முறையாக சீமானுடைய தேர்தல் அறிக்கை வெளியீட்டை எல்லா ஊடகங்களும் நேரடியில் ஒளிபரப்புனாங்க. புதிய தலைமுறை, நியூஸ் 24, பாலிமர், சத்தியம் எல்லாருமே வெளியிட்டாங்க. சன் நியூஸும் போட்டாங்க, எடுத்து போட்டாங்க, எல்லாருமே பண்ணாங்க. அதுல இருக்கு, சாட்டிலும் இருக்கு, பல்வேறு தொலைக்காட்சிகள் இருக்கு, எடுத்து பாருங்க. உண்மையிலேயே தமிழ் மொழியை ஆழமாக நேசிக்கிற ஒருத்தரால் மட்டுமே இவ்வளவு கவலையுற்று எப்படி ஊடகங்கள்ல தமிழ் இருக்கு, எப்படி தொலைக்காட்சியில் தமிழ் இருக்கு, எப்படி திரைத்துறையில் தமிழ் இருக்கு அப்படிங்கிறத தமிழ் இல்லை, இன்னைக்கு தமிங்கிலம் தான் இருக்கு. தமிங்கிலம் என்கிற ஒரு இனம் உருவாயிருச்சு. தங்கிலீஷ் பேசக்கூடிய சோ இல்லாம சோறு இறங்குதில்லை, ஆக்சுவலி இல்லாம அடுத்த வார்த்தை வர்றதில்லை. இங்க எல்லாருமே பட்டு பட்டு பட்டுன்னு பேசி என் தமிழ் பட்டு போச்சு. பட் ஆனா பட்டானான்றீங்க. ஒன்று ஆனான்னு சொல்லு, பட்டுன்னு சொல்லு, ஒன்று சோன்னு சொல்லு, ஆனா அடுத்துன்னு சொல்லு, ஆகன்னு சொல்லு. அதாவது ஒரு வார்த்தையை போட்டு போட்டு என் மொழியை பட்டு பட்டுன்னு பேசி பேசி என் மொழியை பட்டு போக வச்சுட்டீங்க. தமிழ்நாட்டுடைய தெருக்களில் தமிழ் இல்லை, ஆலயங்களில் தமிழ் இல்லை, நீதிமன்றங்களில் தமிழ் இல்லை, வழிபாடு மன்றங்களில், வழக்காடு மன்றங்களில் எங்கேயுமே தமிழ் இல்லை. தமிழ் பேச்சு மொழியாகவே இல்லாமல் போயிடுச்சு என்பதை வருத்தத்தோடு பதிவு செய்து தமிழ் மீட்சியை உருவாக்குவோம் என்பதை தான் நாம் தமிழ் கட்சி முதல் தேர்தல் வாக்குறுதி. எங்கும் தமிழ், எதிலும் தமிழ் என்பதுதான் நாம் தமிழ் கட்சியுடைய முதல் வாக்குறுதியாக சீமான் கொடுத்திருக்காரு. எந்த கட்சி தலைவரும் கொடுக்க மாட்டான். நான் வேணா சவால் விடுறேன், நாம் தமிழ் கட்சியுடைய இந்த தேர்தல் செயல்பாட்டு வரைவை போல தமிழ்நாட்டுடைய எந்த கட்சியாவது கொடுத்துட்டா அதுக்கப்புறம் நான் பேசுறதே விட்டுறேன். லைஃப் டைம் செட்டில்மெண்ட் சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி லைஃப் டைம் செட்டில்மெண்ட் கொடுப்போம். இந்த மாதிரி ஒரு செயல்பாட்டு வரைவை கிட்டத்தட்ட 460 பக்கம் தமிழ்நாட்டில் அரசியல் இருக்கக்கூடிய எல்லோரும் படிக்க வேண்டிய ஒரு ஆவணம் நாம் தமிழ் கட்சியுடைய தேர்தல் செயல்பாட்டு வரைவு. மக்களரசு.com என்கிற இணைய பக்கத்தில் இருக்கு. தயவு செய்து படித்த எந்த கட்சியில் இருந்தாலும் சரி, நீங்க தாவேக்கால இருங்க, திமுக இருங்க, அதிமுக இருங்க, காங்கிரஸ்ல இருங்க, நீங்க பிஜேபியில இருங்க, எங்கேயும் இருங்க. ஆனா என்னதான் சீமான் சொல்றாரு, இது எப்படி செய்வது, சாத்தியமா சாத்தியம் இல்லையா அப்படிங்கிற கேள்வியோடாது அந்த மக்களரசு.comங்கிற இணைய பக்கத்தில் இருக்கக்கூடிய நாம் தமிழ் செயல்பாட்டு வரைவை எடுத்து ஒரு படிங்க. என்னென்ன கனவுகள் பாருங்க, எப்படியெல்லாம் உலக நாடுகள் சாத்தியப்படுத்திருக்கு, நாம ஏன் சாத்தியப்படுத்த முடியாது? நெய்தல் படை சாத்தியமா, காவிரி மீட்பு சாத்தியமா, முல்லை பெரியார் மீட்பு சாத்தியமா, ஆத்துமணல் கொலை தடுப்பு சாத்தியமா என்பதை எல்லாத்தையும் எப்படி சாத்தியப்படுத்துவேன் என்பதை தெளிவா கொடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாம 10 ஆண்டுகளுக்கு மேலக்கூடிய எல்லா சிறைவாசிகளையும் விடுதலை செய்வோம்னு அறிவிச்சிருக்காரு. ஆனால் பெண்கள், குழந்தைகளை வன்கொடுமை செய்த குற்றவாளிகளுக்கு இது பொருந்தாது. அவர்களுக்கு ஜாமீனே கிடைக்காமல் அவர்கள் வாழ்நாள் சிறை தண்டனை அனுபவிற்கான சட்டங்கள் மாற்றி அமைக்கப்படும் என்பதையும் அண்ணன் சீமான் தெளிவா கொடுத்துருக்காரு. பெண்கள் சார்ந்த பாதுகாப்புல, பெண்களுக்கு எதிரான குற்றங்கள்ல எந்த காம்ப்ரமைஸும் கிடையாது அப்படிங்கிறதையும் அறிவிச்சிருக்காரு. நாம் தமிழ் கட்சியுடைய செயல்பாட்டு வரல மிக முக்கியமானதே விவசாயம் தான். விவசாயிகளுக்கான ஓய்வூதியத்தை நாம் தமிழ் கட்சி அறிவிக்குது. 60 வயதை கடந்த விவசாயிகளுக்கு எந்த கட்சியும் அறிவிக்கல. 60 வயதை கடந்த முதியவர்களுக்கு, பெண்களுக்கு அப்படிலாம் அறிவிக்கிறாங்க. ஆனா 60 வயதை கடந்த விவசாயிகள் அனைவருக்கும் ஓய்வூதியம் வழங்கப்படும் அப்படிங்கிறத அறிவிச்சிருக்காங்க. அதே போல விவசாயம் அரசு வேலை, ஆடு மாடு மேய்த்தல் அரசு வேலை. இது சாத்தியமா அப்படிங்கிற கேள்வி வரும்போது, விவசாயம் என்பது அது தனியா ஒரு தொழில் கிடையாது, அது ஒரு வகையான வாழ்வியல்.
இங்க எல்லாருக்குமே விவசாயம் பண்ண தெரியும், யாருக்குமே விவசாயம் பண்ண தெரியாம இல்லை. நிலத்துல போட்டா முளைக்கும், அவ்வளவுதான் விவசாயம். ஆனால் அதை நவீனப்படுத்தி அரசு இடங்களை கொடுக்கும், அரசும் தனியாரும் இணைந்து விவசாயம் செய்வாங்க. அரசு பண்ணைகள்ல இவங்களுக்கான இன்னைக்கு 100 நாள் வேலை திட்டத்துக்கு போறாங்க. உண்மையிலே உழைப்பிலிருந்து மக்கள் வெளியேறிட்டாங்க 100 நாள் வேலை திட்டம் மூலமாக. ஏன் நாம் தமிழ்ச்சி 100 நாள் வேலை திட்டத்தை எதுக்குது அப்படின்னா, அந்த மக்களுக்கு பணம் கிடைச்சிடக்கூடாதுங்கிறதுல நாம் தமிழ்ச்சிக்கு அவங்கள சோம்பேறி ஆக்கிட்டீங்க. வெறும் 250 ரூபா கொடுத்து. ஆனால் அதையே 25,000 ரூபாய் சம்பளம் கொடுத்து நான் அவங்களுக்கு அரசு வேலை கொடுக்குறேன். காலையில 10 மணிக்கு வாங்க, 6 மணிக்கு போங்க. 10 to 6 ஒர்க் மாதிரி தான், அதே வேலை தான், அரசு வேலை மாதிரி தான். ஆனா அதை உங்கள் உழைப்பை கொடுத்து அதன் மூலமாக சம்பாத்தியத்தை நீங்க பெற்றுட்டு போங்க. நீங்க 100 நாள் வேலைத்தின் மூலமாக ஊர்ல உழைச்சிக்கிட்டு இருந்தவங்கள 11 மணிக்கு வேலைக்கு கூட்டு போய் 2 மணி வரைக்கும் வேலை பார்த்து அவங்கள அனுப்பிச்சிட்டீங்க. ஆனா அந்த 100 நாள் வேலை திட்டத்தில் 15 வருஷமா நடந்துட்டு இருக்கு. ஆனா எத்தனை குளங்கள், எத்தனை கம்மாய்கள், எத்தனை சாலைகள், எத்தனை மரங்கள் நட்டப்பட்டிருக்கு, எத்தனை குளங்கள் தூர்வாரப்பட்டிருக்குன்னா யாருக்கும் எந்த பதிலும் இருக்காரு. அது வேலை திட்டங்கிற பேர்ல மக்களை சோம்பேறி ஆக்கியிருக்காங்க. அப்போ மக்களை மீண்டும் உண்மையிலே உழைக்கக்கூடிய மக்கள் 8 கோடி தமிழர்கள்ல கிட்டத்தட்ட 1 கோடிக்கு மேல உழைப்பை கொட்டக்கூடிய விவசாய பெருங்குடி மக்கள் கிராமத்துல வாழ்றாங்க. அவங்கள மீண்டும் உழைப்புக்கு அழைத்து வருவதுதான் நாம் தமிழர் கட்சியுடைய தேர்தல் அறிக்கையே. அவங்க உழைக்கும் தலைமுறையாக மாற்றுவதுதான் நாம் தமிழர் கட்சியுடைய மிக முக்கியமான தேர்தல் வாக்குறுதியே. அப்போ விவசாயத்திற்கு குறைந்தபட்ச சம்பளம் 25,000 ரூபாய் என்று அண்ணன் சீமான் அறிவிச்சிருக்காரு. இது சாத்தியமா சாத்தியம் இல்லையா அப்படிங்கிறத அவர்கிட்ட கொடுத்து பார்த்தா தானே தெரியும். அவர் சொல்றாரு, 15 வருஷமா கத்திக்கிட்டு இருக்கேன், ஸ்டாலினுக்கு வாய்ப்பு கொடுத்துட்டீங்க, எடப்பாடிக்கும் வாய்ப்பு கொடுத்துட்டீங்க, அவங்க எப்படி ஆட்சி பண்ணுவாங்கிறத சொல்லிட்டாங்க, செஞ்சு காட்டிட்டாங்க, எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுங்க, அப்புறம் இது சாத்தியமா சாத்தியம் இல்லையாங்கிறத நான் செஞ்சு காட்டுறேங்கிறாரு. இந்த தேர்தல் அறிக்கை மக்கள்கிட்ட போய் சேர்ந்தாலே உண்மையிலே தமிழ்நாட்டில் மிகப்பெரிய மாற்றம் வரும். தலைநகரை மாற்றுவோம், தமிழகத்தை மாற்றுவோங்கிறத விட தமிழர்களுடைய தலையெழுத்தை மாற்ற வேண்டிய தேவை இருக்கிறது. அதை நாம் தமிழர் கட்சி செய்யும் என்பதை நாம் தமிழர் கட்சியுடைய தேர்தல் அறிக்கை சொல்லுது. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து, இளம் தலைமுறை தானே நீ வழி